நடைபெற்ற தேர்தலில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தனி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் செல்வம் மற்ற வேட்பாளர்களை விட 2.5 லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். இரண்டாவது முறையாக மீண்டும் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற செல்வம் திருப்போரூர் ஒன்றிய பகுதிகளான கோவளம், கேளம்பாக்கம், படூர், கழிப்பட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்களை சந்தித்து நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக கோவளம், கேளம்பாக்கம், படூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்களித்த பொதுமக்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். அப்போது வழிநெடுகிலும் பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 1,66,00,000 ரூபாய் வருவாயாக கிடைத்துள்ளது. இதில் ரொக்கமாக 1,66,26,850 ரூபாய் வருவாயாக கிடைத்துள்ளது. மேலும் தங்கம் 778 கிராமும், வெள்ளி 12,039 கிராமும், வெளிநாட்டு கரன்சி 427 நோட்டுகளும் வருவாயாக கிடைத்துள்ளது. 19 நாட்களில் உண்டியல் நிறைந்துள்ள நிலையில் உண்டியல் எண்ணும் பணி நாளை மற்றும் நாளை மறுநாளும் தொடரும் என திருக்கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டத்திற்குட்பட்ட பி. நல்லாகவுண்டம்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க கட்டிடத்தில் நேரடி ராகி கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு ராகி ஒரு குவிண்டாலுக்கு 3,846 ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி 1 கிலோ 38 ரூபாய் 46 காசு என்ற விலையில் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது சுமார் 5,000 கிலோ ராகி கொள்முதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் வாரத்தின் அனைத்து நாட்களிலும் விவசாயிகள் கொண்டு வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் எவ்வித பிடித்துவமும் இல்லாமல் நேரடியாக செலுத்தப்படுகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பாளையங்கோட்டையில் மாநகராட்சி பள்ளியை சீரமைக்க அரசு நிதி ஒதுக்கி ஓராண்டான நிலையில் கட்டிடப் பணியை தொடங்காததால் மாணவர்களின் பெற்றோர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நெல்லை மாநகராட்சி பாளையங்கோட்டை மணக்காவளம் பிள்ளை நகரில் 7வது வார்டில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இப்பள்ளியின் கட்டிடம் முற்றிலும் சிதிலமானதால் கட்டிடத்தை சீரமைக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் பள்ளியை சீரமைக்க 1 கோடி ரூபாயை நிதி அனுமதித்து உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. மேலும் கட்டிடங்கள் கட்டும் பணியை ஆரம்பித்து வைத்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் பழைய கட்டிடம் மட்டும் முழுவதுமாக இடிக்கப்பட்ட நிலையில் தற்போது வரை புதிய கட்டிடத்தின் பணிகள் முழுவீச்சில் தொடங்கவில்லை. இதனால் கோபமடைந்த பள்ளி குழந்தைகளின் பெற்றோர்கள் இன்று நெல்லை திருச்செந்தூர் சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியதைத் தொடர்ந்து போலீசார் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதால் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். செங்கத்தில் சுமார் 75 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் பணி முடிந்தும் விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு வராத அவலத்தில் உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார விவசாயிகள் பயன்பெறும் வகையில் கடந்த 2019ஆம் ஆண்டு சுமார் 75 லட்சம் மதிப்பீட்டில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் கட்டப்பட்டது. ஆனால் பணி நிறைவடைந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு வழங்கப்படாததால் தற்போது வரை இடைத்தரகர்களை விவசாயிகள் நம்பியிருக்கும் அவல நிலை உள்ளது. மேலும் தமிழக அரசு மற்றும் வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகள் முறையாக ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் வழங்க வேண்டும் என செங்கம் பகுதி விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.